அமெரிக்கா அங்க இருக்கிற அந்த மக்கள் மத்தியில பரபரப்பான செய்திகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹாங்காங் பட்டணத்தில் தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கென்யா பகுதியில் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் மற்றும் விமான விபத்து உண்டாக நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல நிலநடுக்கம் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் பகுதியில் பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜப்பான் பகுதியில் பாத்தீங்கன்னா நெருப்புகள் சூழ இருக்கிறதுன்னு சொல்லி இந்த தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. டெல்லியில் பரபரப்பான செய்தி உண்டாக நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. செங்கோட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பகுதியில் பாத்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் மற்றும் ராணுவர்கள் மத்தியில மிகப்பெரிய விபரீதம் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸ்பெயின் பகுதியில விபரீதம் மற்றும் வெள்ளம் நிலச்சரிவு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பெரு பகுதிகளில் விபரீதம் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் பகுதியில் பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
அரியலூர் பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ரஷ்யா பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிரேசில் பகுதியில் சுழல் காற்று நிமித்த சேதங்கள் சொல்லி இந்த தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பகுதியில் பாத்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜப்பான் பகுதியில் நிலநடுக்கம் மற்றும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. டெல்லியில் பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. செங்கோட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சத்தீஸ்கர் பகுதியில சேதங்கள் எவ்விதத்திலும் இருக்கும் என்று இந்த தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வியட்நாம் பகுதியில சூறாவளி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இந்த தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா இப்படிப்பட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா சேதங்கள் எவ்விதத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்க. அமெரிக்காவிலே விமான விபத்து என்று இந்த தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மெக்சிகோ பகுதியில் பாத்தீங்கன்னா கலவரம் மற்றும் வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இந்த தினகை கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எத்தியோப்பியா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஏரியாவில் விபத்து மற்றும் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்கா பகுதியில் எவ்விதத்திலும் சேதங்கள் உண்டாயிருக்கும் என்று தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துருக்கி இப்படிப்பட்ட பகுதியில விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்தோனேஷிய பகுதியில் நிலச்சரிவு இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டாகும் என்று தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இலங்கை பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சில எல்லைகள் மூழ்கடிக்கப்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இலங்கை பகுதியில பாத்தீங்கன்னா பேரிழப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னையில பாத்தீங்கன்னா விமான விபத்து ஏற்பட்ட நாட்கள் வருகிறது சொல்லி இந்த தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மலேசிய பகுதியில விபரீதம் என்று இந்த தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நாமக்கல் பகுதியில விபரீதம் என்று தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காஷ்மீர் பகுதியில் விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்தோனேஷியாவில் எரிமலை மற்றும் வானத்தில் இருந்து அக்கினி விழும் நாட்கள் வருகிறது என்று தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேச பகுதியில பாத்தீங்கன்னா விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி தினகரன் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
மனம் திரும்புங்கள், தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இனி நாட்கள் செல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேவன் நடைபெற போகும் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் முன் அறிவிப்பதற்கு ஒரே காரணம், நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் மற்றும் நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. அதிலிருந்து உங்கள் ஆத்துமா தப்பிக்கொள்ள தயவாய் ஜெபத்திலே தரித்திருங்கள்.